தயங்கும் மீன் போய் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், மறுபடியும் அவனுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடியான்ட்டுருக்குறானுங்க. என்னடாச்சி, ஏன்டா அப்படி ஓடியாடுறீங்க? மச்சி, நம்ம குக்கியை மறுபடியும் தூக்கிட்டாங்கடி. என்னடா சொல்கிற? ஆமாம் சாரா, இங்கே பாரு, நாங்கள் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. இந்த லொக்கேஷனுக்கு நம்ம 3 பேரும் வரணுமா, சீக்கிரம் கிளம்பு. 3 பேரும் பதறிக்கிட்டு வேகமாக அந்த லொக்கேஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கும் வந்துட்டாங்க. அதே அப்பார்ட்மெண்ட் பில்டிங் தான். 3 பேருமே குக்கியோட பேர் சொல்லிக்கிட்டு தான் கத்திக்கிட்டு தேடிக்கிட்டே போகிறாங்க. இப்படியே அந்த பில்டிங்குள்ளேயும் போயிட்டாங்க. ஜாடாக்கு இந்த முனங்கல் சத்தம் கேட்குது. அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறா. குக்கி, இங்கே தான், இங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி பாதிக்கிட்டே அவள் தேடி போகிறா. கரெக்டாக அந்த ரூமையும் ரீச் பண்ணிட்டா. டே மச்சான், அவன் இங்கே தாண்டா இருக்கிறா. அவனுங்களும் ஓடியாடுறானுங்க அந்த இடத்துக்கு. குக்கியை பார்த்தா அவள் வாயும் கையும் சேரில் கட்டி வச்சு உட்கார வச்சுருக்குறாங்க. அவள் அங்கே உட்காந்த மேனிக்கே வர வேண்டாங்கிற மாரி தலையாட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் அவளுக்கு புரியாத ஜாராவும் உள்ளே போகிறா. கரெக்டாக அங்கே இருந்த பாடிகார்ட்ஸ் எல்லாம் அவளை பிடிச்சிடுறாங்க. பின்னாடி வந்த தயங்கி ஜிம்மினையும் சேர்த்து பிடிச்சிடுறாங்க. டே விடுங்கடா, எதுக்குடா எங்களை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? குக்கியை விடுங்கடா, விடுங்கடா எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாடாவும் கத்திட்டு இருக்கிறா. இப்போ அந்த ரூமில் இன்னொரு ரூம் இருக்குது. அதுக்குள்ளேருந்து ஒரு ஆள் வராங்க. ஃபைனலி ஐ டிட் இட். ரோசி, ஓ, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா சாரா? நீ என்ன மறந்துருப்பனல்லன்னு நினச்சேன். ரோசி, இது இது நீயா பண்ண? யா சாரா, இட்ஸ் மீ. நானும் ரொம்ப நாளாக இதுக்காக காத்துட்ருந்தேன். பட் எனக்கு சான்ஸே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? நீங்கள் 3 பேரும் தான் அவளை விடாமல் அவங்க கூடயே இருக்கிறீங்களே. இந்த மாதிரி பண்ணாத ரோசி. ஏன் சாரா, நான் ஏன் பண்ணக்கூடாது? பைத்தியமா ரோசி, எதுக்கு நீ குக்கியை கடத்தின? ஓ சாரா, உனக்கு தெரியாதா நான் ஏன் கடத்தினேன்னு? ரோசி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரோசி. சரியில்லையா? நான் ஏன் பண்ணேன்னு உனக்கு நல்லா தெரியும். ரோசி வேண்டாம், இந்த மாதிரில பண்ணாத ரோசி. ஓ சாரா, உனக்கு தெரியுமா, நீ என்னை வேண்டான்னு சொன்னப்போ கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணலை. பட் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கிறத நான் எப்படி ஏற்றுக்க முடியும் சாரா? நான் உன்னை அந்த தோட்டில் பார்க்கலடி. ஓ அப்படியா? என்ன அந்த தாட்டில் பார்க்கல, ஆனால் இவ்வளோ மட்டும் நீ அந்த தாட்டில் பார்த்தியா? பைத்தியம் ஒரு மாதிரி பேசாத ரோசி. பைத்தியம்தான் சாரா, ஓமே இல்லை. நான் பைத்தியமாக தான் இருந்தேன். உன்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் உனக்காக என்னை மாற்றிக்கிறேன்னு. நீ ஆனாலும் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. என்னை லவ் பண்ணுன்னு நான் எவ்வளவோ ஒன்று கேட்டேன், அதுவும் நீ கேட்கல. லூஸ் மாதிரி பேசாத ரோசி. லவ் எல்லாம் தானே வரணும், சொல்லி வரக்கூடாது. ஓஃப், இந்த சினிமா டைலாக்ஸ்லாம் ஏன் கிட்ட விடாத ஜாடா. எனக்கு ஒன்று பார்த்ததுமே லவ் வந்துச்சு. ஆனால் உனக்கு ஏன் என் மேலே வரலன்னு எனக்கு தெரியல ஜாடா. ஏன்னா நீ ஒரு பொண்ணாக இருந்தால் தான் உங்கள் மேலே லவ் வர்றதுக்கு. நீ தான் ஒரு சைக்கோவாச்சே. ஓ ஜாரா, உன் வாயால் என்ன அப்படி சொல்லாத. ஐ எம் ஸோ ஹர்ட்டிங். பைத்தியம் மாதிரி நடந்துக்காத ரோசி. முதல்ல எங்களெல்லாம் விட சொல்லு. ஆ ஆ ஆ அது எப்படி அவ்வளோ ஈஸியாக விட முடியுமா? கிட்டத்தட்ட நான் இதுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா ஜாரா உனக்கு? இவளை நான் ஃபஸ்ட் டைம் கிட்னாப் பண்ணப்பவே அவங்க 2 பேரும் காப்பாற்றிட்டாங்க. பட் இந்த டைம் நீங்கள் 3 பேருமே அவள் கூட இல்லை. எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ரோசி ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாத ரோசி. ஓ ஜாரா, நான் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஏய், எதுக்கு அவன் பக்கத்தில் போகிறேன்? தள்ளி போ ரோசி. ஓ ஜாரா, நான் உன்னோட காதலியை ஒன்றும் பண்ணிட மாட்டேன், ஓகே? ஏ ஜாரா, இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு என்னை விட்டுட்டு இவளை லவ் பண்ண? எந்த வகையில் நான் உனக்கு குறையா தெரிஞ்சிட்டேன் ஜாரா? சொல்லு. நான் அவளை விட அழகாக இருக்கிறேன், அறிவாக இருக்கிறேன், வெல் செட்டிலும் கூட. அப்படி இருந்து நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு கையெடு முதல்ல நீ அவன் மேலேருந்து. ஓ ஜாரா, நீ இந்த பொண்ணுக்காக இவ்வளோ பதறியா? ஓ நோ, என்னை விட அவள் உனக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாளா ஜாரா? அப்படி என்ன தான் இருக்கு இவகிட்ட? ஏய் கியூட்டி, நான் என்ன தான் ஜாரா கிட்ட அப்படி சொல்லியிருந்தாலும் நீ க்யூட்டாக தான் இருக்க. பட் அவள் உனக்கு இல்லை, எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த நகத்தை வச்சு இன்னும் ப்ரெஸ் பண்ணுறா. ஏய் குக்கி, அந்த மாதிரி பண்ணாத, வேலைக்கு போ. ஹேய், ஹூ ஆர் யூ மேன்? நீ எதுக்கு அவளுக்காக பதற? பதற வேண்டிய ஆள் முன்னாடி இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியாக அங்கேயே உட்காரு, புரியுதா? ஏய், குக்கி கிட்டேருந்து தள்ளி போடி. எதுக்கு குக்கியை ஹர்ட் பண்ணுற? நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? ஹே மேன், உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்க. இங்கே நடக்கிறத பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது எனக்கும் ஜாராக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் குவைட்டாக இருக்கீங்களா?
இப்படின்னு சொன்னதும் தயங்கும் சரி ஜிம்மினுக்கும் சரி ஒரு மாதிரி புரியாத மாதிரியே இருக்குது. என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க மைண்டுக்குள்ளே. ஓகே ஃபைன் சாரா, எதுக்காக என்ன வேணான்னு சொல்லிட்டு இவளை நீ லவ் பண்ண? ரோசி பைத்தியக்காரித்தனமாக நடந்துக்காத ரோசி. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த மாதிரி தாட்டில் நான் உன் கூட பழகலை. ஓகே, ஆனால் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்ல, அப்போ உனக்கு தெரியும்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ரோசி நான் அதை அப்போவே முடியாதுன்னு சொல்லிட்டேன்டி, அதுக்கப்புறமா நீ அதே பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஓ சாரா, நீ எனக்கு வேணும்னு தான் நிற்கிறேன், ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காம இவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிற. இவ ஒரு சில்லி கேர்ள். அவளை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ரோசி. அப்படியா சாரா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் குக்கியோட கயத்தில் அவளோட இந்த நெயில்ஸை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணுறா. குக்கிக்கு ரொம்பவே வலிக்குது. ரோசி ரோசி, அவளை அப்படி பண்ணாதடி, அவள் பாவுண்டி, அவள் ஒரு குழந்தடி. ப்ளீஸ்ரி, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன், அவளை ஹர்ட் பண்ணாதடி. ஓ சாரா, நீ இவளுக்காக துடிக்கிறியா சாரா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவள் ப்ரெஸ் பண்ணுறா. இப்படி பண்ணுறதை பார்த்து தயங்கும் ஜிம்மினுக்கும் கோவம் வருது. அவங்களும் பின்னாடி இருந்து கத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்குமே சேவை சாய்க்கல ரோசி. ஏய் அவளை விடுறி ப்ளீஸ்ரி, அவளை ஹர்ட் பண்ணாதடி, அவள் பாவுண்டி. ஏன்டி இப்படி பண்ணுற? ப்ளீஸ்ரி அவளை விடுறி. சாரா நீ அழுவுறியா? நீ எனக்காக தான் நான் அழுதுருக்கணும், ஆனால் இவளுக்காக அழுவுற. இதெல்லாம் எனக்கு பார்க்க பார்க்க இன்னும் கோவம் தான் வருது சாரா இவன் மேலே எனக்கு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? பைத்தியக்காரித்தனமாக பேசாத ரோசி. நான் உன்னை அப்படி பார்க்கலடி, ஏன்டி இப்படி நடந்துக்கிற? பைத்தியம் தான் சாரா உன் மேலே. நான் அதை எவ்வளோ மாற்ற ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியல. ஆனால் ஒரு நாள் இவளோட ஒன்று நான் பார்த்தேன். எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது சாரா. பைத்தியம் மாதிரி பேசாத ரோசி. நீ ஒருத்தி மட்டும் லவ் பண்ணுறது லவ் ஆகிடாது, ரெண்டு பக்கமும் லவ் வரணும். அதை விட்டுட்டு இப்படி ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் லவ் வர வைக்க முடியாது ரோசி. யா யூ ரைட், பட் என்னால் அப்படி இருக்க முடியல சாரா. எனக்கு நீ வேணும். நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் எப்படி வாழ முடியும் சாரா? இப்போது நீயே யோசிச்சு பாரு, இவ இல்லாத லைஃப்பை நீ வாழ்வியா, இல்லை நீ இல்லாத லைஃப்பை இவ தான் வாழ்வாளா? ஏய் ஏய் பைத்தியம் மாதிரி பேசாத, புரியுதா? முதல்ல இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறதை நிறுத்த போறியா இல்லையா? ஓ சாரா, நான் எதுக்காக நிறுத்தணும்? முதல்ல நீ அவளை சேரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவளை கிட்னாப்பே பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் நிறுத்தணும்? உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஏய் இங்கே பாரு, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் குக்கியை மட்டும் ஹர்ட் பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டோம் ரோசி. ஓ சாரா, நீ கோவப்படும்போது கூட அழகாக தான் இருக்க. ஏய் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம், சைக்கோ மாதிரி நடந்துக்காத, புரியுதா? என்ன பைத்தியங்கிறியா சைக்கோங்கிறியா? ஓ சாரா, எனக்கு ஆனாலும் உன் மேலே கோவம் வரவே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு உன்கிட்ட அதுவும் பிடிச்சிருக்கு. பைத்தியம் மாதிரி பேசாத. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, நான் அந்த தோட்டில் உங்ககிட்ட பேசுகிற பழகலை, நான் கேஷுவலாக தாண்டி பழகினேன். அதை போய் நீ லவ்வாக புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. 2 பக்கமும் பிடிச்சிருந்தா தாண்டி லவ். ஒருத்திக்கு மட்டும் பிடிச்சா லவ் ஆகிடாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சாரா? ஏய் ஏய் ஏய், நீ ஏன் இப்படி நடத்துக்கிறேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு தான் உன் மேலே லவ் வரலன்னு சொல்கிறல்ல, அது எப்படி என் மேலே லவ் வரல, ஆனால் இவன் மேலே மட்டும் உனக்கு லவ் வந்துடுச்சு? இப்போ இருக்கிறதுனால தான் நான் என் மேலே உனக்கு லவ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நகத்தாலே குக்கியோட கழுத்தில் ஒரு கீரல் போடுறா. அது 3 பேருமே பார்த்துட்டு கத்துறாங்க. ஏய் மரியாதை குக்கியை விட்டுரு, அவ்வளோ ஹர்ட் பண்ணாதான் நான் உன்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஹே மேன், எதுக்கு நீ குறுக்க வந்துக்கிட்டே இருக்கிற? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இது எனக்கும் ஜாராக்கும் இல்லை பர்சனல். இதில் நீங்கள் 2 பேரும் இன்டர் ஆகாதீங்க, ஓகே? இங்கே தயங்கும் ஜிம்மினுக்கும் பயங்கர கோவம் வருது. அங்கே என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிய ஆரம்பிக்குது. அதனால் அவங்களும் எடுத்தோடனே அவசரப்படக்கூடாதுன்றதுக்காக பொறுமையாக இருக்கிறாங்க. ஏய் ரோசி, ஏன்டி இப்படி அவளை ஹர்ட் பண்ணுற? ப்ளீஸ் ரீ, அவளை விடுறி. உனக்கு என்ன இப்போ? நான் அவளை லவ் பண்ணக்கூடாது அதானே வேணும்? ஓகே, நான் அவளை விட்டுறேன் ப்ளீஸ் ரீ, ஆனால் அவளை ஹர்ட் பண்ணாதீ. ஓ சாரா, இது நீ தான் சொன்னியா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜாரா விட்டுறாங்க அந்த பாடி கார்ட்ஸ். இப்போ வேகமாக போய் ரோசிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறா ஜாரா. ப்ளீஸ் ரீ, அவளை ஹர்ட் பண்ணாதீ, அவளை விட்டுறி. அவள் பாவண்டி, அவள் குழந்தடி, ஏன்டி இப்படி அவளை கஷ்டப்படுத்துகிற? அவளை விட்டுறி. ஓகே ஃபைன், நீ ரொம்ப கெஞ்சுற, எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஸோ ஐ ஆஃபர் ஃபார் யூ. பெருசாக ஒன்றும் இல்லை ஜாரா, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் அவளை விட்டுறேன். எனக்கு அவள் தேவையே இல்லை, எனக்கு தேவை நீ மட்டும்தான். பைத்தியம் மாதிரி பேசாதடி.
நான் தான் ஒன்று அந்த மாதிரி தாட்டில் பார்க்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீ அதை புரிஞ்சுக்காம அதையே சொல்லிட்டு இருக்கிறேன்? ஓ சாரா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இதை விட்டால் உனக்கு வேறு சான்ஸ் இல்லை. என்னை மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லு, நான் அவளை விட்டுடுறேன். இப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கவும் டக்குன்னு சாரா ரோசியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு வேகமாக போய் குக்கியோட கட்டை தான் அவுக்க போகிறா. இதை பார்த்தா ஜிம்மின் தயங்குமே அவங்களுமே பாடி கார்டு சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இங்கே நடந்துட்டுருக்கதை பார்த்து ரோசிக்கு ரொம்பவே கோவம் வருது. இப்போ சாரா பக்கத்தில் தான் வந்து நிற்கிறா ரோசி. ஒரு சின்ன நைஃபில் எடுத்து அவள் கழுத்தில் பாயிண்ட் பண்ணி நிற்கிறா. ஏய், என்ன பண்ணுற நீ? என்னவே வேண்டான்னு நீ தள்ளி விட்டல சாரா, அப்போ நீ எனக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த கத்தி முனையில் அவள் குக்கிக்கிட்ட இருந்து விலைக்கு கூட்டிகிட்டு வரா. பைத்தியம் மாதிரி இது பொண்ணுடா, நீ ஒழுங்காக தானே இருந்த, எதுக்காக இப்படி மாறிட்டேன்? எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் சாரா. நீ எனக்கு கிடைக்காம இன்னொருத்திக்கு கிடைக்கிறங்க போது அது என்னால் ஏற்றுக்க முடியல. நீ எனக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது இப்படின்னு இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. தயங்க அந்த அடியாளுங்களை அடித்து போட்டுட்டு நைஸாக ரோசிக்கு தெரியாமல் குக்கியோட கட்டை தான் அவக்கு போய்கிட்டு இருக்கிறான். ரோசி, இங்கே பாருடி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணலடி. நிஜமாவே எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரல. நீ ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இப்படியே பேசிக்கிட்டே அவள் கையில் இருக்க அந்த கத்தியை தான் பிடுங்க பார்க்குறா ஜாடா. இப்போ டக்குன்னு கத்தியை பிடுங்கி தூர தூக்கி வீசிடுறா ஜாடா. தூக்கி போட்டு இப்போ ரோசியோட கையை தான் பின்னாடி பேக்கில் பிடிச்ச மாதிரி அவள் ஹோல்ட் பண்ணி வச்சிட்ருக்கிறா. உடனே ரோசி பாடி கார்ட்ஸ் எல்லாம் கத்தி கூப்பிட்டு இங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு எல்லாரையும் வர சொல்கிறா. அங்கேருந்து ஒரு 5-6 பேர் ஓடிடுறானுங்க. ஜிம்முன்னு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறான். இங்கே வந்து அந்த பாடி கார்ட்ஸ் தயங் பக்கம் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜாடவே எல்லாம் முன்னாடி போய் ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறா. ஏன்னா தயங் வந்து குக்கியோட கட்டை அவுத்துட்ருக்கறனால ரொம்பவே அதை முடிச்சு போட்டிருக்கு. இவங்க 2 பேரும் இங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்குறாங்க. தயங் வந்து குக்கியோட கட்டை தான் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ டக்குன்னு ஒரு இரும்பு ராட்டை எடுத்து தயங்கோட மண்டையிலே அடிக்கிறா ரோசி. ஏய், என்ன பண்ணுற நீ? அவ்வளோ ஈஸியா நான் சேர விட்டுருவானா? இதை பார்த்ததும் ஜாடாவும் ஜிமினும் வேகமாக அவனுங்களை அடித்து போட்டு வராங்க 2 பேரும். இப்போ டக்குன்னு ஜாடாவோட முன்னாடி தான் கன் பாயிண்ட் பண்ணுறா ரோசி. ரோசி, ஏன் இப்படி நடத்துக்கிற? அவனை எதுக்கு அடிச்சா? அது எப்படி ஜாடா, அவளை காப்பாற்ற நினச்சா நான் விட்டுருவானா? நோ நோ இப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஜிமின் அப்படியே தேங்கிட்ட தான் போயிருக்கிறான். டே டே மச்சான், டே என்னடாச்சு? டே குக்கிய குக்கிய காப்பாற்றுங்கடா. டே 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 மச்சான், வடா எந்திரன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் காட்டினா ஸோ நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுட்டுறா ரோசி ஜாடாவை. கரெக்டாக அவள் ஜஸ்ட்டு கிட்ட தான் ஷூட் பண்ணியிருப்பா. இதை பார்த்துட்டு ஜிம்மிமே வேகமாக ஓடியாந்து, ஏய் ஏய் ஜாடா, உனக்கு என்னடியாச்சு? டே டே மச்சான், தயவு செய்து கூட்டிகிட்டு போடா. ஏய் என்னடியாச்சு? ரோசி தான் அதே இடத்துல நின்று பைத்தியக்கார மாரி ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கிறா. இப்போ தயாங்க எந்திரிச்சு வந்து அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு வந்து ரோசிக்கிட்ட இருந்த அந்த கண்ணையும் பிடுங்கி ஓங்கி கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்றான். அந்த அரைக்கே அவள் மழுங்கி விழுந்துட்டா. டே டே மச்சான், ஜாடாவை சுட்டுட்டாடா. டே குக்கி குக்கி வாங்கிட்டா, நீ போய் குக்கியை தூக்கிட்டு வா, நான் ஜாடாவை தூக்கிட்டு வரேன், சீக்கிரம் போடா அப்படிங்கிற மாதிரி தயாவும் சொல்கிறான். ஜிமினும் போய் குக்கியை தான் வாய் கட்டெல்லாம் கை கட்டெல்லாம் ஃபுல்லாக அவுத்து விட்டுட்டு இப்போ ஜிமின் தான் தூக்கிட்டு வரான்.